அன்பின் எல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. வணக்கம் சுவாமி. வாழ்க. யாரம்மா நீங்கள் மூவரும்? இந்த வடபகுதியில் ஓடுகின்ற நதிகளுக்கு நாங்கள் தலைவிகள். என் பெயர் கங்கை, இவள் யமுனை, அவள் சரஸ்வதி. கங்கை யமுனை சரஸ்வதியா? என்ன விந்தையம்மா இது! உங்களால் படைக்கப்பட்ட நதிகளில் மக்கள் எல்லோரும் தினசரி நீராடி அவர்கள் பாவத்தை போக்கிக் கொள்கின்றனர். அப்படிப்பட்ட புண்ணிய நதிகளுக்கு தலைவிகளாக விளங்கும் நீங்கள் மூவரும் ஏனம்மா இப்படி பாவிகளைப் போல் நிறம் மாறி உருமாறி காட்சியளிக்கிறீர்கள்? ஐயனே, அன்றாடு மக்கள் செய்யும் பாவங்களை போக்கிக் கொள்ள எங்களால் ஆக்கப்பட்ட நதிகளில் நீராடுவதால் அவர்கள் பாவத்தை நாங்கள் சுமந்து எங்கள் உருமாறி இருக்கிறோம். மீண்டும் நாங்கள் பழைய நிலை அடைவதற்கு மார்க்கம் தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் தாங்கள் இவ்வழியே தென்பகுதி செல்வதை அறிந்தோம். எங்கள் உருமாறி சுய உருவம் அடைய என்ன வழி என்று உங்களிடமே கேட்கலாம் என்று ஓடோடியும் வந்தோம். அம்மா, இவ்வழியே சிறிது தூரம் சென்றால் ஒரு ஆசிரமம் தென்படும். அங்கே செல்வன் என்ற ஒரு சிறுவன் தாய் தந்தையருக்கு சேவை செய்வதில் சிறந்து விளங்குகிறான். நீங்கள் மூவரும் உடனடியாக சென்று அந்த செல்வனின் பாதத்தில் விழுந்து வணங்குங்கள். மீண்டும் பழைய உருவத்தை அடைந்து விடுவீர்கள். தங்கள் கட்டளைப்படியே நடக்கிறோம். வருகிறோம் சுவாமி. வணக்கம் செல்வா. வணக்கம். அமருங்கள். என்ன வேண்டும் உங்களுக்கு? அன்னை தந்தையருக்கு சேவை செய்வதில் சிறந்து விளங்கும் உன்னை பணிந்தால்தான் எங்கள் பாவம் தீரும் என்று அகத்தியமா முனிவர் சொன்னார். அதன்படி வந்திருக்கிறோம். நீ எங்களுக்கு வாழ்த்து கூறு. வேண்டாம் அம்மா, வேண்டாம். நான் சிறுவன், என்னை வணங்காதீர்கள். செல்வா, இதோ வருகிறேன் அம்மா. ஆஹா, இந்த செல்வனின் சிறப்பை என்னவென்று சொல்வது? கங்காதேவி, செல்வனை சேவித்ததும் உங்கள் மூவருக்கும் பழைய உருவம் வந்து விட்டது, பார்த்தீர்களா? சுவாமி, இந்த நன்றி கடனுக்கு நாங்கள் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறோம். நல்லோர் தரிசனம் பாப விமோச்சனம். புனிதமானவர்களின் நிழல் பட்டாலே பாவம் ஓடி புண்ணியம் நாடி வந்துவிடும். மேலும் அன்னை தந்தையருக்கு சேவை செய்பவரின் தரிசனம் ஆண்டவன் தரிசனம். ஆண்டவன் தரிசனமே மெய் அடியார் வேண்டிடும் அனுபவமே. 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 தூண்டிடும் ஞான தூண்டிடும் ஞான சுடரொளியாலே. 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 மீண்டும் பிறவாவரம் கோரும் மெய் அடியார் வேண்டிடும் அனுபவமே. மீண்டும் பிறவாவரம் கோரும் மெய் அடியார் வேண்டிடும் அனுபவமே. ஆண்டவன் தரிசனமே மெய் அடியார் வேண்டிடும் அனுபவமே. ஆண்டவன் தரிசனமே மெய் அடியார் வேண்டிடும் அனுபவமே. தத்துவ வேத
அடியார் வேண்டிடும் அனுபவமே நித்தம் பணிவார் வினை தீர மெய் அடியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே மெய் அடியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே மெய் அடியார் வேண்டிடும் அனுபவமே. வணக்கம் நாரதரே. வாழ்வு உயரட்டும். தங்களை யார் என்று தெரியவில்லையே. என்ன நாரதரே, என்னையா தெரியவில்லை? தெரியாமல் தானே கேட்கிறேன். இந்த விந்திய மலையை படைத்தவன் நான். பெயர் விந்தியன். அடடே, இந்த விந்திய மலையை படைத்த விந்தியனா? அடிக்கடி சந்திப்பதில்லை அல்லவா, அதனால் மறந்து விடுகிறேன். என்னப்பா நலந்தானே? என் நலத்திற்கு என்ன குறை? என்னை பாடாத பாவலர் இல்லை, புகழாத புலவர் இல்லை. என்னால் படைக்கப்பட்ட இந்த விந்திய மலைக்கு நிகர் உலகில் வேறு எதுவும் இல்லை. அது சரி, அந்த அளவுக்கு உன்னால் படைக்கப்பட்ட இந்த விந்தியமலை சிறப்பு பெற்றதா இருந்தால் பார்வதி பரமேஸ்வரனின் கல்யாணம் இந்த மலையில் நடக்காமல் இமயமலையில் எதற்காக நடந்தது? அதுதான் நாரதரே எனக்கும் புரியவில்லை. அதற்கு காரணத்தை தான் யாரிடமாவது கேட்கலாம் என்றிருந்தேன். நீங்களே வந்து விட்டீர்கள். என்ன கேட்கப் போகிறாய்? வடக்கிற்கும் தெற்கிற்கும் நடுநாயகமாக விளங்கும் என் விந்திய மலையில் ஈஸ்வரன் ஈஸ்வரி கல்யாணம் நடக்காமல் இமயமலையில் எதற்காக நடந்தது? அப்படி கேள், சொல்லுகிறேன். மனிதனாக மட்டுமல்ல, மலையாக இருந்தால் கூட உயர்ந்திருந்தால் தான் அதற்கு மதிப்பு, தாழ்ந்திருந்தால் மதிப்பே இல்லை. எப்படி? உன் விந்திய மலையை விட உயரமான மலை இமயமலை. அதனால் தான் உமாமகேஸ்வரனின் கல்யாணம் இங்கு நடக்காமல் அந்த மலையில் நடந்தது. ஓஹோ, உலகை காக்கும் ஈசனுக்கு கூட உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதம் இருக்கிறதா? எங்கும் இருக்கிறது. அதற்காகத்தான் நானும் உனக்கு ஆலோசனை சொல்லலாம் என்று இங்கு வந்தேன். என்ன சொல்ல போகிறீர்? நீயும் காலம் நேரம் பார்க்காமல் திடீரென்று உயர்ந்து விடு. திடீரென்று உயர வேண்டும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ஆகட்டும் நாரதரே, மண்ணிலிருந்து விண்வரை இந்த விந்திய மலையை இப்போதே உயர்த்தி காட்டுகிறேன். வான்முட்ட வளர்ந்திருக்கும் இந்த மலையை பார்த்து வருபவர்கள் வணங்கினால் வழிவிடுகிறேன், இல்லையேல் வந்த வழியை அவர்களை திருப்பி அனுப்பி விடுகிறேன். அப்படியே செய். எதிர்ப்பில் வளர்ந்தால் தான் மதிப்பு. வளருகிறேன். வேறு ஏதாவது ஆலோசனை உண்டா? உண்டு. என்ன? ஆண்டவன் கட்டளைப்படி தென்பகுதிக்கு சென்று தொண்டு செய்வதற்காக அகத்திய முனிவர் இந்த வழியை வந்து கொண்டிருக்கிறார். அவரை மட்டும் தடுத்து விடாதே, பகைத்தும் கொள்ளாதே, வழியை விட்டு விடு. என்ன பயமுறுத்துகிறீர் நாரதரே? வழிவிடாவிட்டால் அந்த குருமுனி என்ன செய்து விடுவார்? மெதுவாக பேசு. அவர் ஆண்டவனின் அருளை பெற்றவர். நீ தடுத்தாலும் உன்னை தாண்டி செல்லும் வல்லமை அவருக்கு உண்டு. அந்த அகத்தியனை படைத்த ஆண்டவனே வந்தாலும் சரி, என்னை வணங்கினால் தான் வழிவிடுவேன் நாரதரே. வேறு ஏதாவது செய்தி உண்டா? ஒன்றும் இல்லை. நான் வந்த வேலை முடிந்தது. வருகிறேன். நாராயண. ஆண்டவனின் அருளை பெற்றவராம் அகத்தியர் அவர் என்னை தாண்டி சென்று விடுவாராம். இப்போதே இந்த விந்திய மலையை பின்முட்ட உயர்த்தி காட்டுகிறேன். பிறகு அந்த குருமுனி எப்படி இந்த மலையை கடந்து செல்கிறார் என்பதை பார்த்து விடுகிறேன். வான்முட்ட வளர்ந்து விட்டு வரம்பற்ற அகத்தியர் வந்து என்னை வணங்காமல் எப்படி இந்த விந்திய மலையை கடந்து செல்கிறார் என்று பார்க்கிறேன்.